அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான பீட்ரூட் குருமா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். 2 பீட்ரூட் வந்துச்சு. இதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா தோல் சீவிக்கணும். சீவின பிறகு வாஷ் பண்ணக்கூடாது. அதனால் முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை விட பொடியாக கட் பண்ணணும்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயும் துருவி வச்சுருக்கேன். இப்போது தேங்காய் அரைச்சிக்கலாம். துருவி வச்சுருக்க தேங்காவை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூடவே சோம்பு, சீரகம், கடல்பாசி, அன்னாசிப்பூ, கசகசா, பட்டை, கிராம்பு இதெல்லாமே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி அளவு அரைச்ச பிறகு நான் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு அப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாதி அளவு வதங்கினா போதும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்துட்டு இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான், வேறு எதுவும் மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் சேர்த்துட்டு இது கூட ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பீட்ரூட்டை நம்ம வேக வைக்கணும். அதுக்காக தண்ணி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். பாதி அளவு வெந்தால் போதும். பாருங்கள், பாதி அளவு வெந்துருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எவ்வளோ குருமா உங்களுக்கு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு பீட்ரூட்டோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டுடலாம். பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் கொத்தமல்லி தழை துவைக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் குருமா ரெடி ஆகிடுச்சு. சாதாரண நம்ம பீட்ரூட்டை பொரியலாவோ இல்லை சாதமாவோ எப்படியோ கொடுத்தாலும் குழந்தைங்கள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதே சமயம் பெரியவங்க கூட அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க விரும்பி. இது போல் செஞ்சு கொடுத்தா பூரி சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.